Yes. So நம்ம தொடர்ந்து இங்க வந்து இந்திராவுடைய பிரேயர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கோவர்தன லீலால இந்திரா தன்னுடைய சுப்ரீமசிய காமிக்கிறதுக்காக அவர் வந்து he did a huge mistake. அவர் வந்து நான் தானே மலைக்கு இன்சார்ஜ், நான் தானே அப்ப கண்ட்ரோலர், அப்ப எனக்கு பூஜை பண்ணாம எப்படி வேறொருத்தருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்திரா வந்து ரொம்ப பெவில்டர் ஆகி இந்த விரஜவாசிகள் நான் என்ன பண்றேன் பார், ஒரு அரியா பையன் பேச்சை கேட்டு இவங்க இந்த ஆட்டம் போடுறாங்க, உங்களை எப்படியாவது நான் வந்து ஒரு பாட கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மழையை கொண்டு வந்து எல்லாம் பண்ணாரு, நம்ம பார்த்தோம். தென் ஹி ரியலைஸ்ட் அவருடைய லைக் தி ரியல் கண்ட்ரோலர் இஸ் கிருஷ்ணா. ஸோ அவரால் தான் தனக்கே இந்த எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது திருப்பி இட்ஸ் நாட் தட் கிருஷ்ணா இந்திரா டஸ் நாட் நோ இட், அகெயின் ஹி ரீகெயின்ட் இட். அதுதான் அப்படிதான் சொல்லணும், தெரியாம இல்லை, பட் திருப்பி அவருக்கு புரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அவர் ரியலைஸ் பண்ணி தன் தவற ரியலைஸ் பண்ணி ஆக்சுவலி ஒன் நைஸ் திங் அபவுட் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன், நான் என்ன ஸ்டேட்டஸ்ல கூட நான் ஒன்று போட்டிருந்தேன். I don't know how many of you observed that status. என்னன்னா நீங்க நீங்க செய்யற தவற நம்ம உணர்ற வரைக்கும் திருப்பி 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 நமக்கு அந்த துன்பம் வந்துகிட்டே இருக்குமாமா. Did you all read that status? You will be put in the Yes, Mataji. அனுப்பிச்சிருக்கீங்க மாதாஜி. நேத்து முந்தா நாளுதான் மாதாஜி. So நான் குரூப்லயே போட்டிருந்தேனா? I didn't. போட்டுருங்க மாதாஜி. I just came across that in Instagram. I felt it is very true. அது நமக்கு one good thing about whole arrangement is, ஒரு துன்பம் நமக்கு எப்போ வரும்னா நம்ம அது உணர்றதுக்காக மட்டும்தான். So the whole mood of the universal creation பார்த்தீங்கன்னா, நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கோம்னா நம்மள பனிஷ் பண்றாங்க. ஸோ பனிஷ் பண்றாங்கனாலே 99% நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருப்போம், நான் தப்பே செய்யல, நான் தண்டனை அனுபவிக்கிறேன். இந்த ஆட்டிடியூட் நமக்குள்ள இருக்கா இல்லையா? எனி சஃபரிங், எனக்கு ஏன் இது வந்தது, நான் ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், பட் ஐம் கெட்டிங் திஸ் ரிப்பீட்டட்லி. நாம அப்படிதான் உலகத்தை பார்க்கிறோம் இல்லைங்களா? பாவம், அவங்க கஷ்டப்படுறாங்க. We just see that someone else is very brutally, cruelly punishing people around. Is it not the general understanding of the mass? Huh? Yes, Mataji. 99% அப்படிதான் புரிஞ்சு வச்சிருப்பாங்க உலகத்தை, இல்லையா? சோ அப்படி இருக்கிற பட்சத்துல in that case நம்ம ஒரு விஷயம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்க என்னன்னா, ஆக்சுவலி நம்ம அப்படி புரிஞ்சுக்கிற வரைக்கும் where is the scope of improving? யோசிச்சு பாருங்க. If you feel what you are doing is all right and someone is punishing you for no mistake of yours, then and you view them as they brutally they doing it, மிருகத்தனமா மக்களை பனிஷ் பண்றாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சோம் அப்படின்னா, then is there any scope of improvement in us? Improve ஆகுமா? We'll repeatedly again and again do the same mistake, right? Yes, Mataji. You're all getting the point? புரியுது மாதாஜி. Yeah. So in the பௌதிக உலக அரேஞ்ச்மெண்டே it is not for punishment as such. வெளியில இருந்து பார்க்கும்போது பனிஷ்மெண்ட் மாதிரி தான் தோணும். But only devotees will see what
whatever happening here is for our betterment தான். நாம ஒரு வழி நமக்கு வரும் பொழுதுதான் ஜென்ரலி நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன் மெட்டீரியல் வேர்ல்ட்லயும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலர் அடுத்த வீட்டு குழந்தைங்க பண்றது, அடுத்த வீட்டுல தவற ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அவங்க வீட்டுல நடக்கும் பொழுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க வாய்ஸே டவுன் ஆயிரும். தே வில் நாட் கிரிட்டிசைஸ். அட்லீஸ்ட் சம் பீப்புள் ஹேவ் திஸ். ஆனா ஒரு சிலர் தங்க வீட்டுல நடந்தாலும் அதை மறைச்சிட்டு அடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணும். தட் இஸ் அ எக்ஸ்ட்ராடினரி கேட்டகரி. பட் ஜென்ரலி நமக்கு ஒரு அந்த துன்பம் வராத வரைக்கும் we have a tendency to criticize others. Have you experienced even it is there in us? இல்லையா? எஸ் மாதாஜி, கரெக்ட் மாதாஜி. Yes, Mataji, I have done it. நமக்கு அது வரும் பொழுது நேச்சுரலி ஐயோ இதே மாதிரி தானே அவங்களுக்கு வலிக்கும் அப்படின்னு நம்ம அப்படியே காம் டவுன் ஆயிருவோம் இல்லையா? எஸ் மாதாஜி. ஜென்ரலி ஆமா, அட்லீஸ்ட் Mataji. சம் கேட்டகரி ஆஃப் பீப்புள். அவங்களுக்கு என்ன கஷ்டமோ then only will start thinking அவங்களுக்கு என்ன கஷ்டமோ அவங்க என்ன பண்றாங்களோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் இல்லையா? சோ இந்த மெட்டீரியல் வேர்ல்ட் அரேஞ்ச்மெண்டே அதுக்குதான். நமக்கு ஒரு துன்பம் எவ்வளவு துன்பம் கொடுக்குதோ அடுத்தவங்களுக்கு அதே துன்பம் கொடுக்குங்கிறத உணர வைக்கிறதுக்கு தான் நமக்கு அந்த துன்பம் கொடுக்கப்படுது. நம்ம அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது நேச்சுரலி அடுத்தவங்களுக்கு அந்த துன்பத்தை கொடுக்காம நம்ம இருக்க ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அட்லீஸ்ட் டு சம் எக்ஸ்டென்ட். Yes, Mataji. மாதாஜி. ஆமா, Mataji. சோ அதுக்குதான் லைக் என்னென்னலாம் துன்பம் வருதோ இட் இஸ் ஃபார் அஸ் டு ரியலைஸ் அவர் மிஸ்டேக்ஸ். இந்த மாதிரி நீங்க பௌதிக உலகத்தை பாத்தீங்கன்னா யூ வில் நாட் ஃபீல் டிஜெக்டட், யூ வில் நாட் ஃபீல் சீட்டட், யூ வில் நாட் ஃபீல் ஹர்ட் இல்லையா? you will feel dejected, you feel hurt, you feel what to say, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா எது கஷ்டமா இருக்குன்னா you feel you are suffering for no mistake of yours. When we start viewing the world, I am getting something because of the mistakes I have done, and I'm getting some rewards, it is also because of the good things I have done. அப்ப அது இன்னும் encourage பண்ணணும். it should encourage you to do good things இல்லையா? ரெண்டுமே புரிஞ்சுக்கணும் இல்லையா? கஷ்டம் எதனால இல்ல நல்ல பிளேஸ்மெண்ட் எதனால ரெண்டுமே புரிஞ்சுக்கணும் இல்லையா? True, Mataji. மாதாஜி. சோ நீங்க நம்மளோட மிஸ்டேக் உணர்ற வரைக்கும் நம்ம அந்த தப்ப பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் இல்லைங்களா? ஆமாங்க மாதாஜி. So the simple thing is you should understand what mistake you are doing. அவ்வளவுதான். Very simple this is. ஸோ சஃபகேட் ஆகுது, மூச்சு முட்டுது நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அதே சஃபகேஷன் நம்ம யாருக்கோ கொடுத்துருக்கோம். இல்ல நம்ம ஆட்டிடியூட்ல ஏதோ தவறு இருக்கு, அதை உணர வைக்கிறதுக்கு தான் கிருஷ்ணா அந்த சஃபகேஷன் கொடுக்குறாரு. This is what a devotee should understand. Got it? This is what Godhanilla teaches us. இல்லையா? இந்திரா அவர் ஈகோ அவ்வளோ அடி வாங்கி இருக்கு இந்த இடத்துல. ஆனா அவர் சரியா புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய ஃபால்ஸ் பிரஸ்டீஜ்னாலதான் நான் இப்படி அடி வாங்கி இருக்கேன். இட் இஸ் நாட் தட் கிருஷ்ணா இஸ் பனிஷிங். இது எவ்வளவு பேர் இந்த உலகத்துல புரிஞ்சுக்குவாங்க. இந்த ஸ்ரீதர் பிரபு கேட்டாரு, இந்தியா வின் பண்றதுக்கு அத்தனை லட்சம் பேர் ப்ரே பண்ணாங்கல்ல, அப்ப அந்த பிரேயர்லாம் unanswered. So people become atheist. It is because of improper understanding of God. உண்மையிலேயே இந்த மேட்ச்ல கடவுளுடைய ரோல் என்ன யோசிச்சு பாருங்க. திடீர்னு நீங்க கடவுள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க கூட கடவுளே எனக்கு இந்த மேட்ச் வின் பண்ணி கொடு அப்படின்னா, கடவுளோட ரோல் உங்களுக்கு மேட்ச் வின் பண்ணி கொடுத்து உங்களை என்ன மேல மேல உங்களை அகங்காரம் ஏத்திருக்கா? No. He has got a huge role than these petty things. So we should understand whatever suffering, அத்தனை பேர் சஃபர் ஆனா we need to get that suffering. So அடுத்த முறை நம்ம வின் பண்ணும் போது we will view on others point of view. அவங்களும் இப்படித்தானே கஷ்டப்படுவாங்க. எந்த துன்பம் நமக்கு வந்தாலும் we should thoroughly understand
நாம அந்த விஷயத்துல இன்னும் லேக் ஆகி இருக்கோம். அதனால கிருஷ்ணா திருப்பி 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 அந்த துன்பத்தை கொடுத்து 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 நம்மள ஞாபகப்படுத்திட்டு இருக்காரு. இட்ஸ் as simple as that. Very simple as that. Krishna is reminding us of some lacunae in us. நம்மளுடைய ஒரு வீக்னஸ், நம்ம எந்த இடத்துல வீக் ஆயிருக்கோம்னு நம்ம காமிக்கிறதுக்கு we need a incident. நம்ம சும்மா நம்ம கேட்டுருப்போம் மாதாஜி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கல்யாணி மாதாஜி கூப்பிட்டு, கல்யாணி மாதாஜி நீங்க இப்படி இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி இப்படி ஆகும் அப்படின்னு அவங்க நல்லா இருக்கும் போது போய் சொன்னேன்னா will she listen? நான் இவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்துட்டு இருக்கேன், she is speculating அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? ஆமாங்க மாதாஜி. அதே ஒரு அடி உளுந்து அவங்களா வந்து கேட்கும் போது சொன்னா will she listen? எஸ் மாதாஜி. அப்பதான் உள்ள போகும் மாதாஜி. பிரபுபாத் அதான சொல்ல, புத்திசாலி அடுத்தவனுக்கு வரும்போதே தப்பிச்சுக்குவான். ஃபர்ஸ்ட் கேட்டகரி புத்திசாலி. செகண்ட் கேட்டகரி அடுத்தவனுக்கு நமக்கு வந்தா தப்பிச்சுக்குவான். தேர்ட் கேட்டகரி நமக்கும் வந்தாலும் தப்பிக்க மாட்டான். So we should decide we belong to which category. So இந்த துன்பங்கள், anything you face in material world, anything you feel you are suffering, it is because you deserve it. இந்த ஒரு கிளாரிட்டி எல்லாருக்குமே இருக்கணும். we all need this clarity. யாரையுமே ஈவன் நமக்கு அந்த துன்பம் கொடுக்கறவங்கள நம்ம பிளேமே பண்ணக்கூடாது. whether your husband is giving you that, whether your parents are giving you that, or whether your friends are giving you that, they are all instruments. They are all just mere instruments. They are just instruments. அவங்க வந்து அந்த துன்பத்தை தருவிச்சு கொடுப்பது கிடையாது. உங்களுக்கு வர வேண்டிய இன்ப துன்பங்களை டெலிவர் பண்ற போஸ்ட்மேன் தான் நீங்க சந்திக்கிற டே டு டே பீப்புள். ஆர் வி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? ஈவன் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். யாராவது ஈகோல் அடிச்சா ஐ particularly claim that person is responsible. Are we understanding this philosophy? No, Mataji. But is it not true? I will ask you the other way. இப்ப நான் சொல்றது உண்மையா or you feel it is exaggerated? உண்மை மாதாஜி. வெரி 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 ட்ரூ மாதாஜி. வெரி ட்ரூ மாதாஜி. நாம என்ன அதை உணரலைங்க மாதாஜி. So we are getting something because we deserve it. And the delivering people, அவங்களுக்கு ஒன் செட் ஆஃப் கர்மா இருக்கு, அவங்க அதை பண்றாங்க, இது பண்றது மூலம் அவங்களுக்கு என்ன வருதோ வந்துட்டு போகுது. we shouldn't bother about that. ஒருத்தர் உங்களை அசிங்கமா திட்டுறாங்க, உங்களை கேவலப்படுத்துறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா அந்த அத ஃபுல்லா அந்த பர்சன் மேல திருப்பறதை விட்டுட்டு why am I getting it repeatedly? Why don't we ask this question? Why don't we ask this? எனக்கு ஏன் திரும்ப திரும்ப இந்த அடி விழுது? Can we ask this to ourselves? We should மாதாஜி. கேட்கணும் கண்டிப்பா. கேட்கறது மட்டும் இல்ல, should we not work on it? எஸ் மாதாஜி. கண்டிப்பா மாதாஜி. எஸ் மாதாஜி கண்டிப்பா. ஒரு அடி வாங்குறோம் அப்படின்னாலே ப்ளீஸ் ரிமெம்பர் கோதன லீலா. இயர் ஆஃப்டர் வேற வழி இல்ல. இந்திரா விடவா நீங்க அடி வாங்கிட முடியும்? இந்திரா வாஸ் ஹர்ட் brutally at his ego. இந்திரா விடவா நம்ம அடி வாங்கிட முடியும்? So whenever you get hurt, whenever you're brutally attacked in your ego, தயவு செய்து இந்த கேள்வி கேட்டுக்குங்க, நான் இதுல என்ன லெசன் கத்துக்கணும்? So instead of repeatedly discussing about that ego, அந்த problem, அந்த disgust, ஏன்னா பர்சனலி நானே நிறைய விஷயத்துல I will be hurting myself again, remaining in my mind about the problem. ஆனா I will never sit and think, இது மூலம் நான் என்ன லெசன் கத்துக்கணும், நான் எப்படி இம்ப்ரூவ் ஆகி வெளியில வரணும். உண்மையில் புத்திசாலி, he will not lament over the problem. He will learn the lesson and he will move out of the problem. Do you want to be that one of that intelligent person to do that?
Yes, Mataji. Mataji. அப்படிதான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. How many of you want to be like that? உங்களை எவ்வளோ கேவலப்படுத்தினாலும், எவ்வளோ அவமானப்படுத்தினாலும், எவ்வளவுதான் கழுவி கழுவி ஊத்துனாலும், இன்ஸ்டெட் ஆஃப் அவங்கள பழி வாங்குறத விட்டுட்டு, அவங்கள திருப்பி திருப்பி அவங்கள நீங்க பிளேம் பண்றதை விட்டுட்டு, நான் எப்படி என்னை காப்பாத்தி இந்த இன்சிடென்ட்ல இருந்து நான் என்ன லெசன் எடுக்கணும்? எனக்கு அடுத்தவங்க உங்களை அசிங்கப்படுத்துறத நீங்க தடுக்க முடியுமா? ஈவன் இஃப் யூ ஃபால் அட் தேர் ஃபீட், வில் தே ஸ்டாப்? நோ மாதாஜி, முடியாது மாதாஜி. நோ மாதாஜி. அந்த அசிங்கம் உங்களுக்கு வராம தடுத்துக்கிறதுக்கு நீங்க பிரிகாஷன் எடுத்துக்கலாம் இல்லையா? எடுக்கலாம் மாதாஜி. எஸ் மாதாஜி. எஸ் மாதாஜி. நீங்க என்ன பண்ணணும்? எஸ் மாதாஜி. First and foremost, only 12 of you want to come out of this anartha. Remaining மத்தவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்களா அந்த அனர்த்தால? Are you very happy with that anartha in you? Let me see how many of you listening to this session now. மத்தவங்க அந்த அனர்த்தா ரொம்ப ஹாப்பியா? நோ மாதாஜி, எல்லாத்துக்குமே ஆல்டாஸ் இருக்கு மாதாஜி. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அடுத்தவங்க என்னை அசிங்கப்படுத்தும் போது நான் அவங்களதான் காரணமா வச்சு அவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டே நான் ரொம்ப பாவம், நான் ரொம்ப பாவம். இது நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஒரு அழுக. நமக்கு இதுல ஒரு பிளஷர், we have a huge pleasure. ஐயோ நான் ரொம்ப பாவம். என்ன கல்யாணி மாதாஜி? Is it not true? கண்டிப்பா நம்ம பாவம் பண்றது ஹாப்பியா இருக்கா? இல்ல நான் ஏதோ பண்ணிருக்கிறேன் அதுக்குதான் எனக்கு வருதுன்னு ஃபீல் பண்றது ஹாப்பியா இருக்கா? நான் பாவம் இல்லையா? ஆமா மாதாஜி, அதுதான் அதுதான். அதனாலதான் நம்ம அதை கையில எடுத்துக்கிறோம் இல்லையா? அதனாலதான் அதை கையில எடுத்துக்கிறோம். But if you think in this way, thank you. At least 18 of you want to come out of this. Yeah, we are responsible for our own happy and sorrow. Correct. நமக்கு வரும் இன்ப துன்பத்துக்கு நாம் மட்டுமே காரணம். இத போல்ட் லெட்டர்ஸ்ல எழுதி நீங்க டெய்லி நடமாடுற இடத்துல தொங்க விட்டுக்குங்க. எனக்கு வர மானம் அவமானம் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது எல்லாமே நான் மட்டுமே காரணம். ஃபீல் பண்ற கலையரசி ஸ்டில்லிங் ஃபீல் பண்ற மாதாஜி. ஆனா நான் பாவம்னு பின்னாடியே வந்துருது. எஸ், ஐ அக்ரி. ஏன்னா your false ego is making you tell this. உங்க மைண்ட் சொல்லுது, நீ எப்படி இருக்க வேண்டியவ, எப்படி அவமானப்படுறப்ப, நீ பாவம். That is not your ego telling. Your ego knows that you have done something wrong. But your mind is telling நீ பாவம். இந்த நீங்க பாவம்னு நினைச்சிட்டீங்கனாலே it means you're blaming others for your mistake. இல்லையா? இல்லையா? Yes மாதாஜி, true. Yes மாதாஜி. You feel you are done something and suffering, then how will you feel நீங்க பாவம்னு? வராது. If you feel, இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தைய ரேப் பண்றவனை நம்ம அடிச்சே நிறைய பேர் கொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு கிரைம் பண்றவனை அடிச்சு கொல்றாங்க. அந்த அடிச்சு கொல்லும் போது we don't feel regret at all. நிறைய பேர் அப்படி அடிச்சே கொல்றாங்க. because we feel he deserves that mistake. இல்லையா? அந்த அவன் செஞ்ச மிஸ்டேக் he deserves it நம்ம நினைக்கிறோம். ஆமாங்க மாதாஜி. ஐயோ அந்த ஆள் பாவம் அப்படின்னா நம்ம சும்மா விடுவோமா? அவங்கள கேவலமா பார்ப்போம். Are we not doing it to ourselves? Are we not doing it to ourselves? You all sit and think. நல்லா யோசிங்க. மாதாஜி, நீங்க உங்களை பாவம்னு நினைச்சீங்கன்னா it is the same as what the example I told you the other day. Now I told you now.
இப்படி கத்தி திரும்பவும் எதிர்பார்க்கவே இல்லை மாதாஜி. True மாதாஜி. You should understand. அப்ப நீங்க பாவம்னா you are indirectly blaming that Krishna is wrong. இல்லையா? Yes, Very, Mataji. very true. Fact. You're blaming that God is wrong. சோ நம்மள கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு துன்பம் வருது, மூச்சு முட்டுதுன்னா, டியர் டிவோட்டிஸ், அந்த குடுக்கறவங்கள மேபி நம்ம இனிஷியலி அவங்கள நம்ம மன்னிக்கிற அளவுக்கு பெரிய ஆளா இல்லைன்னாலும், அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதை விட்டுட்டு இந்த மூலம் கிருஷ்ணா எனக்கு என்ன உணர்த்துறாரு, ப்ளீஸ் லெட் மீ நோ. இது மட்டும்தான் உங்க பிரேயரா இருக்கணும். This is the biggest lesson you are going to learn from Govardhana Leela. Of all the lessons, this is the top class lesson which will help you a lot. அடுத்தவங்கள விட்டுருங்க, ஊரையே மாத்த வேணாம், உலகத்தை மாத்த வேணாம், நமக்கு நாம நல்லா செஞ்சுக்கணும் இல்லையா? எத்தனை நாள் தப்பு மேல தப்பு, தப்பு மேல தப்பு எடுத்து உடலை மாத்தி 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 இந்த உலகத்துல வந்து, ஐயோ எனக்கு அன்பு கொடுங்க, ப்ளீஸ் கிவ் மீ லவ், ப்ளீஸ் கிவ் மீ லவ், எனக்கு அது கொடுங்க. we are begging, we are literally begging for love here and there, here and there, here and there. எப்பதான் அந்த மிஸ்டேக் எல்லாம் உணர்ந்து நம்ம வெளியில வருது? சோ நம்ம எப்பெல்லாம் நம்ம அவமானப்படுறோம் நினைக்கிறோமோ அப்பெல்லாம் தயவு செய்து புரிஞ்சுக்குங்க, still we haven't learned that mistake. If you have learned that mistake, I assure you strongly, you will not get the hurt. You will not get the hurt. You will not get the hurt. ஏன்னா அதனால அடுத்தவங்க வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அதை சொல்லல. அடுத்தவங்க அதை பண்ணாலும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும், this is what I have done to someone else, let me just move on. தாம் திதிக்ஷஸ்வ பாரதா இததான் மீன் பண்றாரு. மாத்ர ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுக்க துக்கதா ஆகமப்பாயினோ அனித்யாஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரதா. So beautifully Krishna is guiding. Just tolerate. If you are going to get agitated and create a new karma, is it going to benefit you? சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்லாப் கொடுத்தாங்க, திருப்பி இன்னொரு ஸ்லாப் கொடுத்தீங்கன்னா, will you not get a body to again receive that slap? Mataji, we keep on continuing. நான் சொல்லி மாதாஜி. மாதாஜி ஃபெயில் ஆகுறாங்க மாதாஜி, திரும்ப திரும்ப அடி விழுறப்போ ஃபெயில் ஆயிட்டாங்க இருக்காங்க. All of us. So it is good. It is one sense in the good. We are at least attempting, இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமா attempt பண்றோம். And that attempt will be very much appreciated by Krishna. தயவு செய்து கிருஷ்ணா கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க படுற கஷ்டம், நீங்க வந்து நீங்க போடுற எஃபர்ட் எல்லாம் அன்னோட்டிஸ்டா போகுதுன்னு நினைக்காதீங்க. Everything is cleanly absorbed by the Lord. நீங்க செய்யற சின்ன நேத்து வந்து நிறைய பேர் நிர்ஜல் இருந்தீங்க, அதுவும் நோட் பண்ணப்படுது. எந்த லெவல்ல நீங்க ஆஸ்டிரிட்டி இருக்கீங்களோ, எந்த அளவு உங்களை கசக்கி புழிஞ்சு நீங்க கிருஷ்ணாட்ட போக நினைக்கிறீங்களோ, அது எல்லாமே கிருஷ்ணரால நோட் பண்ணப்படுது. தயவு செய்து நீங்க அத அன்னோட்டிஸ்டா போகுது அப்படின்னு எல்லாம் நினைக்கவே வேணாம். வாட் எவர் as very simple austerity you do for Krishna. ஒண்ணும் இல்ல, ஒரு தாம் போறோம், நம்ம வெளியில இருந்து பார்க்கும் பொழுது தாம் சூப்பரா இருக்குங்கிறோம், பட் இட் இஸ் ஆஸ்ட்ரிட்டி. நம்ம அவ்வளோ ஹவர்ஸ் கிளம்பி டிராவல் பண்ணி அங்கேயும் போய் காலையில டெய்லி 3 o'clock எந்திரிச்சு பஸ்ல டிராவல் பண்ணி அவ்வளோ ஹாட்டா இருந்தது, சஃபகேட்டிங்கா இருந்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாம் போயிட்டு we enjoyed Krishna, that is different, but still we are doing some austerity, right? And that is being appreciated by Krishna for sure. எல்லாம் சுவிட்சர்லாந்து வண்டர்லாண்ட் எல்லாம் போய் என்ஜாய் பண்ணும் போது we chose to go to Vrindavan, and Krishna will definitely benefit you for that, இல்லையா?
So Krishna conscious is 100% conscious activity. இதுல எதுவுமே unnoticed போகாது. Whatever you do is perfectly noticed by the Lord. அதனால இந்திரா நீ கத்துக்கிட்ட லெசன் பாவம் அப்படின்னு ரிக்ரெட் பண்ணாம, ஐயோ நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனே உங்க லோட்டஸ் ஃபீட்ல என்னை மன்னிச்சிருங்க, என்னை தண்டிக்கிற எல்லா உரிமையும் இருக்கு. நாம என்னைக்காவது சஃபகேட் ஆகும் போது கிருஷ்ணாட்ட எனக்கு தண்டிக்கிற எல்லா உரிமையும் உங்கள்ட்ட இருக்கு, தண்டிங்கன்னு சொல்லியிருக்கோமா? எனி ஒன் ஆஃப் யூ ஹேவ் யூ செட் திஸ் டு கிருஷ்ணா? யூ டெல் மீ. No, Mataji. One of you in this group. No, Mataji. No, Mataji. என்னை தண்டிக்கிற எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க தண்டிங்க கிருஷ்ணான்னு நம்ம நினைச்சிருக்கிறோமா? Why கிருஷ்ணா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேள்வி வரும், இல்லையா? Yes, Mataji. So dear devotees, the greatest lesson you can learn in this Kartik month, I think that is this, இல்லையா? இது கரெக்டானா எல்லாமே கரெக்டா இருக்கும், கரெக்ட் ஆயிரும் உங்க வாழ்க்கையில. This is the basics, இல்லையா? வாழ்க்கை வாழ்றதுக்கு. நேத்து கூட சொன்னோம் இல்லையா, இந்த நல்லதும் தீயதும் பிறதர வாரா. It is you who created this before coming here. See, நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா, நாம எப்படிப்பட்ட சூழ்நிலையில வாழணுங்கிற அந்த சாய்ஸ் கூட கிருஷ்ணா நமக்கு கொடுத்துட்டாரு. Dear devotees, just see, think deeply. சூப்பர்ஃபிஷியலா பார்த்துட்டு வாழ்க்கை அப்படியே வேலை வாரி வாழாதீங்க. இன்ட்ரோஸ்பெக்ட், திங்க் டீப்லி. நீங்க எப்படி வாழணுங்கிற அந்த அந்த பிளாட்ஃபார்ம், அந்த வாட் ப்ளூ பிரிண்ட் நீங்க தான் தயாரிச்சுட்டு வந்திருக்கீங்க. Krishna is not giving, he is just giving the structure of your blueprint. Blueprint is being created by you. When you're given a chance, இப்ப கூட இந்த லைஃப் டைம் கூட it is given a, you're given a chance. உங்களுடைய அடுத்த லைஃபோட ப்ளூ பிரிண்ட் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. What are we doing? Again, அரைச்சமாவே அரைப்போமா, துவைச்ச துணியே துவைப்போமா? என் ஹஸ்பண்ட், என் குழந்தை, என் வாழ்க்கை, நான் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி வேணும், சேம் திங், சேம் திங். And again, same blueprint, different body. So, one sense, அஜித் சொன்னது கரெக்ட் தான். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் நான் தான் செதுக்குனேன்டா. That is true. He has designed his life in previous lifetime, but not as he thinks. It is in a totally different way. இல்லையா? It is not in how he thinks about it. They think இப்ப நடக்கிறதெல்லாம் அவங்க செய்யறாங்க. No, நாம என்ன செய்யறோம்? We are just preparing a blueprint and surrendering to Krishna, and he is making things happen for you. அவர் வீடு கட்டி உங்களை உட்கார வச்சிடறாரு உள்ள. So இன்னைக்கு the Golden Leelaோட greatest take home message, if you feel you're repeatedly you are என்ன சொல்ற, அவமானப்படுத்தப்படுறீங்க, கஷ்டப்படுத்தப்படுறீங்க, துன்பப்படுத்தப்படுறீங்கன்னா, please understand there is still a lesson to be learned by you. Is it clear? Is it clear? Yes, Mataji. Mataji. Yes, Mataji. Blaming game. Don't ever play a blaming game. அடுத்தவனை நோக்கி கையை நீட்டுறதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க டயலாக், மீதி 3 விரல் உங்களை நோக்கி தான் நீட்டுது. You're showing like this. Remaining fingers are focusing you. It is showing you it is you. But we focus only on this finger. That is why we don't use it for chanting. Blaming others எவ்வளவு தூரம் நம்ம பக்தி வாழ்க்கையை பாதிக்கும் புரியாம repeatedly we are blaming still. அது உணர்த்துறதுக்கு தான் இந்த ஃபிங்கரை வெளியில நீட்டி சாண்ட் பண்ண சொல்றாங்க. ஆள்காட்டி விரல், நீ தப்பு, நீ தப்பு, நீ தப்பு, கடவுள் தப்பு, அது தப்பு, இது தப்பு, நான் நல்லவன், நான் பாவம். என்ன மாதிரி பாவம் யாரு? Is it not our current understanding?
Absolute silence. மாதாஜி பண்றது உண்மை பூரா தப்பு மாதாஜி, அதனால அதை ஏத்துக்க பேச முடியாம மாட்டேன். முழிச்சிட்டு இருக்காங்க மாதாஜி. Yeah, உண்மை கசக்குது, வலிக்குது மாதாஜி. correct. So please understand, இந்திராட்ட இருந்து நம்ம பியூட்டிஃபுல் லெசன் கத்துக்கலாம். எஸ் பகவானே, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உங்களையே நான் சீப்பா நினைச்சிட்டேன், உங்களுக்காக என்னை நீங்க தொந்தரவு பண்றீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நீங்க இவ்வளவு நான் தப்பு பண்ணாலும் கருணையோட என்னுடைய இந்த அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு தான் நீங்க தண்டனை கொடுக்குறீங்க. கேன் நம்மளும் இதே ரியலைசேஷன் எடுத்துக்க முடியுமா? முடியாது. இஸ் இட் ஒன்லி ஃபார் இந்திரா? நோ மாதாஜி. ஓ மாதாஜி. ஆமா மாதாஜி, உண்மையை புரிஞ்சுட்டோம்னா நம்மளும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாதாஜி. Please, please, please remember this Govardhan Leela whenever you feel suffering here. Okay? எஸ் மாதாஜி. So who is a real intelligent person? Someone summarize who is a real intelligent person? அடுத்தவங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது தனக்கு வரணும் வந்துரும் சொல்லி That is not இப்ப நாம் டிஸ்கஸ் பண்ணதுல கத்துக்கிட்டது. If you நமக்கு are ஒரு hurt badly, what is the lesson you will learn? இது வந்து எனக்கு வர வேண்டியதுதான். லைக் அந்த அதர் பர்சன் மூலமா வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஐ டிசர்வ் இட். அவ்வளவுதான். வாட் ஐ ஹேவ் டன் டு யாருக்கும் நான் பண்றது எனக்கு திருப்பி கிடைக்குது, அது என்னோட கர்மா தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது மாதாஜி. நாட் பிளேமிங் தட் பர்சன் அந்த Yes, and one சிச்சுவேஷன்ல. more thing. Should we not make a determination that you should not do that mistake again? கண்டிப்பா மாதாஜி, அது வந்து பாடம் தான் கத்துக்கணும். எஸ் மாதாஜி. You should learn the mistake and correct yourself, even though you are hurt by other people. Is it not a different angle of seeing problems? Totally different angle. Yes. So யாரெல்லாம் இங்க லேமன் பண்றீங்களோ, யாரெல்லாம் நீங்க பாவம் நினைக்கிறீங்களோ, நீங்க பாவம் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு பொசிஷனே நம்மள்ட்ட கிடையாது. நம்மள நல்ல குணத்தோட படைச்சு நாம செஞ்ச பாவத்தை நமக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. இஃப் யூ ஆர் ஆல்சோ இன் a wrong quality, அந்த பாவம் உங்களுக்கு புரியும், நீங்க மேல மேல பண்ணிட்டு போயிட்டே தான் இருப்பீங்க இல்லையா? நம்ம ரிசீவிங் எண்ட்ல இருக்கும் பொழுது அடுத்தவங்க அவ்வளவு அக்ரவேட்டடா ரியாக்ட் பண்ணும் பொழுது நமக்கு புரியுது, ஓ மை காஷ், ஐ வுட் ஹவ் டன் தி சிமிலர் திங். அப்பதான் அந்த பாவம் நம்மளை விட்டு டோட்டலா வெளியில போகும். So the greatest advantage of this birth is, நாம செய்யற தவறுகளை திருத்திக்கிட்டோம்னா நமக்கு அந்த துன்பம் வராது. Is it clear? How should I come out of நாமதான் காரணங்கிறத புரிஞ்சுட்டோம்னா போதும் மாதாஜி. வெரி How கிளியர் should I மாதாஜி. come out of suffering? Is it not the best solution? எஸ் மாதாஜி, and the only solution. Understand the root cause of suffering. Root cause of suffering is you. If you change, everything will change. வெரி ட்ரூ மாதாஜி. Yeah. So இந்திராவால இப்படி புகழப்பட்டப்புறம் கிருஷ்ணா ரொம்ப அழகா ஸ்மைல் பண்றாராமா. பியூட்டிஃபுல்லி he smiles. மந்தஹாச புன்னகை. We all love Krishna's smile, right? Beautifully he smiles and he replies in a grave voice like a rumbling cloud. Wow. Wow. See the description. Grave voice na நல்ல ஒரு விளையாட்டுத்தனமா இல்லாம, what will be the exact Tamil word? ஆணித்தரமா. Like it will be like, it is not something like விளையாட்டுத்தனமா இல்லாத ஒரு வாய்ஸ். Not superficial. Grave, deep. ஆழ்ந்துங்கிற வேர்டு கரெக்டா இருக்குமா கிரேவ்க்கு? ஆழமான குறையல். ஆழமான. கிரேவ். கிரேவ் வாய்ஸ்ல கிருஷ்ணா சொல்றாரு, மை டியர் இந்திரா, நான் உன்னுடைய சாக்ரிஃபைஸ எதுக்கு ஸ்டாப் பண்ணனா, டு ஷோ யூ மை மர்சி, மை காஸ்ட்லெஸ் மர்சி, அண்ட் ரிமைண்ட் யூ தட் ஐ ஆம் யுவர் எட்டர்னல் மாஸ்டர். I am the master not only of you but of all other demigods. Wow, this is a
See, this is spoken by God himself. It's an amazing things we are reading, Matajis. எங்கெங்கேயோ போய் என்னென்னத்தையோ கேட்டிருந்த we are reading something great daily. See, the God is telling here, நான் இதை உனக்கு எது கொடுத்தேன்னா, ஃபர்ஸ்ட் திங், என்னுடைய காரணமற்ற கருணையினால உனக்கு நான் உணர வைக்கிறேன். என்ன உணர வைக்கிறேன்? நான் தான் மாஸ்டர். ஐ ஆம் த மாஸ்டர். ஏன் அவங்களை கும்பிடக்கூடாதா? ஏன் இவங்களை கும்பிடக்கூடாதா? நோ நோ. Krishna is telling, I am the master. Is it not a proof? Is it not a great proof that Krishna is the only God? All the rest are all demigods? Indra, Chandra, Surya, Varuna. அவரே டிக்ளேர் பண்றாரு மாதாஜி. I am your master. I am the master not only of you. உனக்கு மட்டும் நான் மாஸ்டர் கிடையாது, எல்லா தேவர்களுக்கும் நான் தான் மாஸ்டர். See, you should always remember all your material opulence because of my mercy. உங்களுக்கு வந்திருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களும் என்னுடைய கருணை. வாவ்! எப்படி துன்பம் வரும் பொழுது நீங்க தான் அது காரணம்னு நினைக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுக்கு நடக்கிற நல்லது எல்லாமே அது கிருஷ்ணாதான் காரணம். All opulences we are receiving, it is by his mercy. His mercy. No living entity can independently become opulent. One must be favored by mercy. Wow! All these lines, every line is so powerful lines. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிர்வாளிக்குள்ள ஐஸ்வர்யங்கள் என்னை பைபாஸ் பண்ணி வராது. இட் இஸ் மீ ஹூ இஸ் கிவிங் தட். இது எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் தான் சுப்ரீம் லார்ட். ஐ ஆம் த சுப்ரீம் லார்ட். I can show anyone my favor and I can chastise anyone because no one is superior to me. Just wow. See? What a statement by the Lord. நான் யார வேணா மிரட்ட முடியும், யார வேணா அடிச்சு துவம்சம் பண்ண முடியும், யார வேணா கொஞ்சம் நீ எப்படி கேள்வி கேட்ப? இஸ் ஆஸ்கிங் தட். எத்தனை பேர் கேள்வி கேட்கிறாங்க. மகாபாரத்ல எதுக்கு கர்ணாவை இப்படி பண்ணாரு? ஏன் அர்ஜுனன் மட்டும் ஃபேவர் பண்ணாரு? ஏன் கிருஷ்ணா துகிலுரியும் போது முதல்ல வரல? ஏன் இப்படி பண்ணாரு? ஏன் அப்படி பண்ணாரு? You don't have rights to ask that. You don't have rights to ask that. இல்லையா? We think we have rights. We don't even have rights to ask that. He is the supreme. அவர் எப்படி வேணா நடந்துக்குவாரு. எப்படி கோபிஸோடு விளையாடுவாரு? அவர் விளையாடுவாரு, உங்களுக்கு என்ன? He is God. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி கோபிஸ இவர வஸ்திரஹரணம் கோபிஸோட துணியெல்லாம் எடுத்துட்டு போனாரு? கோபிஸோட துணியெல்லாம் எடுத்துட்டு போய் தான் திரௌபதி துணியா கொடுத்தாரு அவரு. We can't understand any of these things. So dear devotees, hereafter never ask question God, never question God, how can you do this? You don't even have the rights. அது புரியுது. இது கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தட் இஸ் த நம்ம நிலைமை அதுதான். கடவுளை கொஸ்டின் கேட்கிற கூட நமக்கு உரிமையே கிடையாது. I can show anyone my favor. I can chastise anyone because no one is superior to me. If I find someone is over proud, powered by false pride, in order to show him my causeless mercy, I withdraw all his opulences. Dear devotees, please understand this statement. யாருக்கெல்லாம் பக்தி பண்ணுவதற்கு அவங்க ஐஸ்வர்யங்கள் தடையா இருக்கோ, அந்த ஐஸ்வர்யத்தை நான் எடுத்து விட்டுருவேன். ஏன்னா அவங்க அந்த ஐஸ்வர்யத்தினாலதான் they are so puffed up. ஃபால்ஸ் பிரைட்னால தவிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் புடுங்கி விட்டுருவேன். எப்படி கால் ஒரு முள்ளு குத்தி நடந்தா வலிக்கும், முள்ள புடுங்கிட்டோம்னா வலிக்காது. Wonderful lesson. This statement of Lord is just amazing.
Om Tat Sat. Actually, அடுத்த paragraph முடிச்சிடலாம். ஏன்னா it's continuation of this. So Krishna sometimes remove all the opulences in order to facilitate his becoming a soul surrender to him. ஒரு ஆத்மாவை தன்னிடம் சரண்டராக வைக்கிறதுக்கு பகவான் சிலர்ட்ட ஆப்புலன்ஸை ரிமூவ் பண்ணுவாரு. இது this is a special favor. நம்ம எவ்வளவு பேர் we are ready for this? Raise your hands. Raise your hands. You are all telling me you want to go back home, back to Godhead. So Swarna Mataji and Bhagirathi Mataji is ready to give up all their opulences. Amazing. Amazing determination. Hats off to you, Matajis. Hats off to you. Amazing. Uma Mahesh Shiva. Is it not too early, Uma Mahesh Mataji? I think you didn't understand the question properly. Yes, Mataji. No. It is all just emotionally you're telling. நாளை காலையில உங்க சொத்தை பூரா புடுங்கி விடுறேன், என்கிட்ட வானா போயிருவீங்களா? நாளை காலையில எந்திரிச்சு உங்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சாப்பிடறதுக்கு ₹1 காசு கிடையாது. Will you go? This we will get this understanding only when you become a pure devotee. Not that easy. Not that easy. Sometimes it is seen that a person is very opulent materially, but due to his devotional service to the Lord, he becomes reduced to poverty. சிலருக்கு தெரியுமாமா, ஒருத்தர் ரொம்ப நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஆனா ஏழை ஆயிடுறாங்க அப்படின்னு தோணுமாமா. But the reason is, அவருக்கு அது தடையா இருக்கிறதா அவர் ஃபீல் பண்றனால கிருஷ்ணா பண்ணுவார். Not for all. Not for all. Not for beginners like us. So the real purpose is when a person is a pure devotee, but at the same time, by miscalculation, he wants to lord it over the material nature, the Lord show his special mercy by taking away all the material opulence until at last he surrenders unto Supreme Lord. So இது யாருக்கு நடக்கும் அப்படின்னா, எல்லா விதத்திலையும் பகவான்கிட்ட போறதுக்கு ரெடி ஆயிட்டு, ஒரு சில விஷயங்கள் இந்த பௌதிக உலகத்தையும் தான் டாமினேட் பண்ணும்னு ஒரு அனர்த்தா அவங்களுக்குள்ள இருந்தா, அந்த அனர்த்தாவை விளக்குறதுக்காக பகவான் போடும் பிச்சை இந்த கருணை. இது நம்ம உயர 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 நமக்கும் நடக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம விட்டுட்டோம்னா இது நடக்காது. You may be the richest person, but still, if you are able to become a pure devotee, உங்க opulence remove பண்ண மாட்டாங்க. Because you are getting attached to the opulence, it is being removed. If you detach from the opulence, he will not remove. It's as simple as that. Understood? Understood this? Yes, Mataji. Yes, Mataji. Om Tat Sat. Yeah. இன்னும் இருக்கு, இன்னும் 2-3 பேராகிராஃப் இருக்கு. சுரபிகிட்ட பேசுறாரு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு we'll end this. Yeah. Any doubts, comments? Hare Krishna Mataji. Yeah. Mataji. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் தீந்து போச்சு இந்த பிளாஸ்டிங் செஷன், ஸ்ட்ரைக்கிங் செஷன். அதனால எனக்கு குளோரிஃபை பண்றதுக்கு வேர்ட்ஸ் இல்ல உங்களுக்கு. வேர்ட் ஆமா தீந்து போச்சு எனக்கு. அதனால ஆர்டிபிஷியலா சொல்ல விரும்பல. ஆனா நிறைய லெசன்ஸ் கோவர்தன லீலால இந்திரா ஸ்ரேயஸ்ல இவ்வளவு டேக்கும் மெசேஜஸ் இருக்குன்னு கனவுல நினைச்சு பார்த்ததுல. Even I never knew. It just started spontaneously. நான் சும்மா ரேண்டமா ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா இருக்கு மத்ராஜ். ஒவ்வொரு லீலையும் இந்த கோணத்துல நம்ம பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் நீங்க சொன்னது அந்த பிளேம் பண்ணது, அந்த நீங்க சொல்றது 100% அப்படியே எனக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கரெக்டா நீங்க என் பேரையும் சொன்னீங்க. அந்த செல்ஃப் பிட்டி, நான் பாவம். Yes, I could see that in you many times. That is why I want you to understand that. True, Mataji. And thank you for saying that. எனக்குள்ள அது இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா அது கரெக்டா நினைச்சிட்டு இருந்தேன். நான் பாவம் நான் நினைக்கிறேன்னு தெரியும். பட் ஐ தாட் ஆமா எனக்கு இதெல்லாம் நடக்குது இல்ல, அப்ப நான் பாவம் தானே அப்படின்னு. எனக்கு எங்க வீட்டுல அம்மா சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்லுவாங்களாம், கல்யாணம் தும்முன வீட்டுல கூட தண்ணி குடிக்காது. அது ரொம்ப பெருமையா சொல்லுவேன். என்னோட ஈகோ பஃப் பண்ற மாதிரி இருக்கும். பட்
இப்பதான் தெரியுது அதெல்லாம் வந்து எங்களுக்கு இருக்கிற அந்த குறைகள் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் Yeah. செல்ஃப் பிடி உச்சக்கட்டத்துக்கு போய் அந்த நான் ஓவரா எல்லாமே ரொம்ப ஓவரா மூவி சாங்ஸ் கேட்கறதுனால அந்த சோகமான முடிவுக்கு தகுந்தாப்புல சாங்ஸ் மட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். நான் ரொம்ப Mm. பாவம். இன்ஃபேக்ட் நான் சொன்னா சிரிச்சிருவீங்க, பசங்க எல்லாம் இது பண்ண போது கூட ப- அதாவது என்ன, தென்னைய பெத்தா இளநீர், பிள்ளைய பெத்தா கண்ணீர், இப்படியே நான் பாடுவேன். அது கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாமா அப்படின்னு வேணும்னே பாடிக்கிட்டே போவேன் அவனை பார்த்துட்டு. அது மாதிரி எல்லா சுச்சுவேஷன்லயும் நான் பாவம் அப்படின்னு சொல்லிட்டே தான் மாதாஜி. தேங்க்ஸ் லாட் மாதாஜி, இப்படி ஒரு ரியலைசேஷன் Yeah. Please understand, it is for our கொடுத்துருக்கோம் மாதாஜி. betterment only, not for others. கண்டிப்பா மாதாஜி, கண்டிப்பா மாதாஜி. தேங்க்ஸ் லாட் மாதாஜி. லாஸ்டா நீங்க கேட்டபோது எனக்கு சரி ஆமா அப்படின்னு சொல்றது ஈஸி, எஸ் அப்படின்னு கிளிக் பண்றது ஈஸி. ஆனா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்தேன், அதாவது நான் அப்படி ஆயிட்டேனான்னு யோசிக்கல, நான் அப்படி சொல்றதுக்கே எனக்கு எலிஜிபிலிட்டி இன்னும் வரல அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது மாதாஜி. Not about eligibility. If you are eligible, you can tell. Not மாதாஜி eligibility. அதாவது வரல. ஐ நோ லைக் இன்னும் அனர்த்தாஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியல மாதாஜி என்கிட்ட என்னென்ன. அதனால அது அது சும்மா வாய் வழியா சொன்னதாதான் இருக்கும். அப்படி நான் எஸ்ன்னு சொல்லியிருந்தேன்னா ஐ ரெடி டு கிவ் ஆல் த அப்புலன்சஸ் கேட்கும்போது. அதனால லாங் வே டு கோ, பட் வில் கீப் டூயிங். தேர் நாட் ஃபீலிங் இன்ஃபீரியர், வில் See, கீப். opulence நமக்கு ஏன் உயர்வா தெரியுதுன்னா, we are attached to it. When it gets detached, you will not mind that. ட்ரூ மாதாஜி, ட்ரூ. எஸ் மாதாஜி, தேங்க்ஸ் a lot மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. Hari Bol. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி, நான் தான் சொல்லி உங்கள்ட்ட பேசும்போது மாதாஜி நான் ரொம்ப பாவம் மாதாஜி அப்படின்னு அந்த வார்த்தையை இப்ப சொல்லவே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு மாதாஜி. நம்ம யாருமே பாவம் கிடையாது. We are just undergoing what we have done. Yeah. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. மாதாஜி அந்த புலம்பலுங்கிற ஒரு வார்த்தையை மறந்துட்டோம் மாதாஜி. கரெக்ட். உண்மை அதுதான். அதுதான் மாதாஜி. That is why devotees, I could see Sadhuja Prabhuக்குமே நம்ம லேமன் பண்ணா சுத்தமா பிடிக்காது. He will not encourage that at all. கோவப்படுவார் actually. Yes, Mataji. Very good lesson today, Mataji. Yeah. Yes, Mataji. Thank you so much, Mataji. Hare Krishna, Mataji. Very good. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நேத்து நீங்க ஒரு அட்வைஸ் அவங்க கேட்ட நீங்க கொடுத்த அட்வைஸ் இட் இஸ் ரைட் only. You see. Yes, Mataji. Yeah. You should advise like that only. அப்பதான் உங்களுக்கு Okay, புரியா Mataji. இருக்கு. Otherwise they feel they are the victim and someone is the villain. Yes, Mataji. They would have been a villain some time ago and now they are victim. Yes, Mataji. Yeah. இத சொல்லதான் மாதாஜி எல்லாருமே அவங்க அந்த இதுல இருந்து வெளியில வருவாங்க. If you constantly when you feed that you are a victim, they will keep on, they will progress in that way only. இல்ல அவங்களுக்கு சொல்லும் போது நமக்கு அது கொஞ்சம் உரைக்குது மாதாஜி. Yeah. அப்பதான் நம்மளும் அதை கொஞ்சம் இன்டர்னலைஸ் பண்ண முடியுது மாதாஜி. Yes. Yes. True. Yeah. Thank you, Mataji. Hare Krishna. Hare Krishna. Anything else? Hare Krishna Mataji. Dandavat pranams Mataji. Pranams Mataji. வண்டர்ஃபுல் செஷன் மாதாஜி. அந்த ரூட்டுக்கே போய் எதனால எப்படி நம்ம வந்து எதனால நம்ம ஹர்ட் ஆகிறோம், அந்த ஹர்ட்டுக்கு கொடுக்குறவங்கள எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும், எதனால அதுல இருந்து வெளியில வரணும், அது வந்து அதாவது ஏபிசிடி குழந்தைகளுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஏபிசிடி சொல்லி கொடுப்பாங்க மாதாஜி. அந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்துட்டு இப்ப காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸ் சொல்லி கொடுத்துட்டு அந்த காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸையும் வந்து எப்படி நம்ம லேர்ன் பை ஹார்ட் பண்றது அப்படிங்கறத வந்து ரிப்பீட்டடா நீங்க சொல்லி எங்களுக்கு வந்து நிறைய இதுல வந்து நாம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க மாதாஜி. Yes, you will experience for sure. True. நம்ம ஸ்வபாவத்தினால நம்ம ஒரு இன்சிடென்ட் அப்ரோச் பண்றோம், இப்படி நீ அப்ரோச் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி மாதாஜி சொல்லியிருக்காங்க, இப்படி நீ அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது பிகாஸ் ஆஃப் ரிப்பீட்டட் ப்ரீச்சிங் அண்ட் ஸ்ரவணம் மாதாஜி. Yeah, true. தேங்க்ஸ் அ லாட் மாதாஜி. Hare Krishna. Hari Bol. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தண்டவத் பிரணாம்ஸ் மாதாஜி. Hari Bol. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. Pranams Mataji. மாதாஜி, இந்த செக்ஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாருமே ஓப்பனா அவங்களோட இதை சொல்லுவாங்க மாதாஜி. சில பேர் தான் ரொம்ப சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுவாங்க பர்சனலா, அது வேற, அது ஒண்ணு ப்ராப்ளம். ஆனா எல்லாருமே சொல்லுவாங்க. அது எல்லாரும் சொல்றதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் மாதாஜி. இந்த 4 months எல்லாரும் சொல்றதுல இருந்து நான்
என்ன ஒரு மெசேஜ். அதாவது இதுவும் சரி, ஸ்ரீமத் பாகவத் ரீடிங் செஷனும் சரி, அப்படியே எவ்வளவு கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், எவ்வளவு நம்ம உள்வாங்கியிருக்கோம், எவ்வளவு அடி. அதாவது அந்த கோவர்த்தன லீலால வந்து அடி இன்னைக்கு விழுந்தது, நேத்து விழுந்தது, நாளைக்கும் கண்டிப்பா விழும் இல்லையா மாதாஜி? கண்டிப்பா. அமேசிங் அது. எவ்வளவு நீங்க கரெக்ஷன் பண்றீங்க, எவ்வளவு கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, ரெண்டாவது நம்ம அடுத்தது மாறுறோம் அப்படிங்கிற ரெண்டாவது, அந்த கரெக்ஷன் வாங்கும் போதே மனசுக்குள்ள இது ஒரு மாற்றம். கிருஷ்ணா இனிமே அதை பண்ணக்கூடாது, கிருஷ்ணா இனிமே Yes. பண்ணக்கூடாது, Yes. ப்ளீஸ் எனக்கு அதை Yes. கொடுங்க, அந்த புத்தியை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு தான் நாங்க ப்ரே பண்றோம். உண்மையிலே Very true. இங்க உள்ள இருக்கிற எல்லா மாதாஜிஸ்க்கும் நான் ரொம்ப அவங்க எல்லாரோட லோட்டஸ் ஃபீட்டை நான் டச் பண்ற மாதிரி. Hari ரியலி Hari அமேசிங். Hari bol. Hari bol. தேங்க்யூ சோ மச். All glories to Srila Prabhupada. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதோடைய வார்த்தைகள் தான். நான் புதுசா எந்த வார்த்தைகளும் நம்ம உபயோகிக்கிறது இல்லை. We are just reading Prabhupada's words. அவ்வளவுதான் இல்லையா? மாதாஜி பிரபுபாட்ஸ் வேர்டா இருந்தாலுமே அதை வந்து நீங்க எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க மாதாஜி. நீங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய கிஃப்டட் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஆனா அந்த கிஃப்ட் நீங்க எப்படி உபயோகப்படுத்தணும்னா உங்க சாண்டிங்ல தான் உபயோகப்படுத்தணும். ப்ளீஸ் டூ சாண்ட் அட் ரைட் டைம். காலையில 5 to 6 why don't you all join the உங்களுக்காக தான் நாங்க சாண்டிங் ஓபன் பண்ணி வைக்கிறோம். இன்னைக்கு 5 பேர் வந்திருந்தாங்க. why don't you all join? What is stopping you from joining from 5 to 6? At least 1 hour, why don't you all join? When you all join together and chant, ஒருத்தர் தூக்கம் வந்தா கூட இன்னொருத்தர் வாய்ஸ்ல எந்திரிச்சிடுவீங்க. உண்மையிலே if you feel you're gifted, show it in chanting. Please do join morning 5 to 6. எல்லாம் வந்தீங்க, எல்லாம் காணாம போயிட்டீங்க. It means you're not chanting at that time. Only கவிதா சரவணன், இன்னைக்கு வந்து செல்வி மாதாஜி, தேவி மீனா மாதாஜி, கல்யாணி மாதாஜி muted. Another one unmute ல இருந்தது. One more. 5 பேர் தான் இருந்தாங்க. ரஜினி மாதாஜி. 5 பேர் தான் இருந்தாங்க இன்னைக்கு. Please do join. உண்மையிலேயே நீங்க இதெல்லாம் உண்மைன்னு உணர்றதுக்கு உங்களுக்கு சாண்டிங் இல்லாம இது ஒண்ணுமே மாற முடியாது. சும்மா நீங்க காலையில கேட்டனால மாறிடலாம்னு நினைக்காதீங்க. இது சினிமா கிடையாது. இன்னைக்கு ஒரு லெசன் வாங்க நாளைக்கு மாறுறதுக்கு you need, if you really want to change, you need the strength from chanting. Get that strength from chanting. Okay? Please do join the chanting tomorrow. டெய்லியுமே உங்களுக்காக தான் ஓபன் பண்றோம். 1 மணி நேரம் என்ன ஆயிருது? 5 மணிக்கு எந்திரிக்க மாட்டீங்களா லேடிஸ்? Already get up at 5 o'clock. Come for chant.